தீமைகளை வெல்ல வேண்டுமா? ஆசீர்வாதமாக என்றுமே வாழ வேண்டுமா? என் சகோதரனே, என் சகோதரியே, என் அருள்நாத இயேசு சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் வெல்லலாம் என்று சொல்லுகிறார். ஆக எத்தனை பிள்ளைகள் நோன்பிருந்து வருகிறார்கள்? 7 வாரங்கள் 9 வாரங்கள் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கிறார்கள், அல்ல சனிக்கிழமை நோன்பு இருக்கிறார்கள், அல்ல செவ்வாய்க்கிழமை நோன்பு இருக்கிறார்கள். வாரம் வாரம் நோன்பு இருந்து ஜபிக்கிறார். இதெல்லாம் சும்மாவா? இல்லை. அந்த நோன்பு வீணாக போகாது என் சகோதரியே, என் சகோதரனே. இதோ இந்த அருள்நாத இயேசுடைய வார்த்தை மிக தெளிவாய் இருக்கிறார். இதோ நீ தீமைகளை வெல்ல வேண்டுமா? 2 காரியம் நீ செய் என்று சொல்லுகிறார். நோன்பு இரு என்று சொல்லுகிறார், நோன்பு இருந்து ஜெபி என்று சொல்லுகிறார். நோன்பும் உபவாசமும் ஜெபமும் நமக்கு ஆயுதமாக இருக்கும். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளை, அந்த தாய் மரியாள் விசுவசித்தார் அல்லவா? கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று விசுவசித்தாரே. ஏதோ அந்த தாயை போல நாமும் விசுவசிப்போம், நலமோடு வாழ்வோம், தீமைகளை நாம் வென்றெடுப்போம்.